வணக்கம். இன்றைய பிஎன்சியின் பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷியாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக அமைச்சர்கள் மீது மக்களின் கோபம் வெளிப்படுவதாக அஇஅதிமுக விமர்சனம். தமிழ்நாட்டை விட்டே திமுக துடைத்தெறியப்படும் என உறுதி. மதுரை சாமநத்தம் அஇஅதிமுக நிர்வாகி வெட்டி கொலை. மனைவி உள்ளிட்ட 3 பேரை கைது செய்த போலீசார். ராமதாஸ் தலைமையிலான பாமகவை கூட்டணியில் சேர்க்க எதிர்ப்பு. திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என திருமாவளவன் எச்சரிக்கை. தமிழகத்தில் ஒரு மாதத்தில் 1500 பேர் வரை டெங்குவால் பாதிப்பு. மாநில சுகாதாரத்துறையினர் அறிவிப்பில் தகவல். திமுக ஆட்சியில் வடமாநிலத்தவர்கள் மீதான வன்முறை தொடர்கிறது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திமுகவின் ஆட்சி மட்டுமல்ல, திமுகவே தமிழ்நாட்டை விட்டு துடைத்தெறியப்படும் என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அஇஅதிமுக, கடந்த 4.5 ஆண்டுகளாக தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை செவிமடுக்க கூட நேரமின்றி கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்ற 3ஐயே தாரக மந்திரமாக கொண்டு திமுக அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தேர்தல் நெருங்கியதை அடுத்து தங்களது தொகுதிகளுக்குள் செல்லும் போது மக்களின் கோபமும் விரக்தியும் வெளிப்படுவதாக அஇஅதிமுக குறிப்பிட்டுள்ளது. மதுரை சாமநத்தம் அதிமுக நிர்வாகி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் மனைவி உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். குடும்ப பிரச்சனை காரணமாக கூலிப்படையினரை வைத்து மனைவியே கணவரை கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது அரசியல் கொலை அல்ல என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். திமுக கூட்டணியில் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்தால் கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எச்சரித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூட்டணி கட்டுமானம் திமுகவின் உரிமை என்று கூறியுள்ள திருமாவளவன், பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணியில் இணைய மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மோசடிகளில் பணத்தை இழப்பவர்களுக்கு வங்கி மூலம் 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய சஞ்சய் மல்ஹோத்ரா, கடந்த 2025ஆம் ஆண்டு நாடு முழுவதும் நடைபெற்ற டிஜிட்டல் மோசடிகளில் சுமார் 20,000 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோசடிகளால் சுமார் 21 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். டிஜிட்டல் மோசடிகளை தடுக்க விரைவில் 3 வரைவு கொள்கைகள் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியா மீதான 25% அபராத விதியை ரத்து செய்யும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவிற்கு கூடுதலாக விதிக்கப்பட்ட 25% வரியை டிரம்ப் தற்போது நீக்கியுள்ளார். தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் 1500 பேர் வரை டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெங்கு பரவலை தடுக்க மாநிலம் முழுவதும் கொசு ஒழிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு 25,521 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். 12 பேர் உயிரிழந்தனர். தற்போது அதிகரித்துள்ள பாதிப்பு 2 மாதத்தில் குறையும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குடிநீர் பாட்டில்களிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்த நிலையில் அதுகுறித்த எச்சரிக்கை வாசகங்களை இடம்பெற செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் எனும் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு தாமாக முன்வந்து வழக்கை எடுத்துக் கொண்டது. மனித உடலுக்குள் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் ஊடுருவிவிட்டன. மைக்ரோ பிளாஸ்டிக் துகள் என்பது 5 மில்லி மீட்டருக்கும் குறைவானது. பிளாஸ்டிக் கழிவுகள் மட்காமல் சிதைவதால் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் உருவாகின்றன. 2047க்குள் வளர்ந்த இந்தியா இலக்கை அடைய வேண்டுமானால் அறிவியல் தொழில்நுட்பத்தில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று ஐஐடி இயக்குனர் வி காமகோடி வலியுறுத்தியுள்ளார். 11வது ஐஐடி தொழில் முனைவோர் உச்சி மாநாடு சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் பேசிய காமகோடி, ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், குவாண்டம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றார். பிரபாஸ் நடிப்பில் உருவான தி ராஜா சாப் திரைப்படம் ஜியோ ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் வெளியான சில நிமிடங்களிலேயே லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் ஜியோ ஹாட்ஸ்டார் தளத்திற்குள் நுழைந்ததால் இணையதளம் முடங்கியது. குறிப்பாக ரிமைன் மீ பட்டனை 1 கோடிக்கும் அதிகமானோர் அழுத்தியதே இந்த முடக்கத்திற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. திமுக ஆட்சியில் வட மாநிலத்தவர்கள் மீதான வன்முறை தொடர்ந்து நடைபெறுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே உள்ள அடைய கருங்குளத்தில் உள்ள
செங்கல் சூளையில் பணிபுரிந்து வரும் வடமாநில பெண்ணை சூளைக்குள் வைத்தே பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இருவர் கைதாகி இருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.